ஒரு வைரஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு மால்வேர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மலிஷியஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? அது ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே ஒரு சில ஓப்பனிங் சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம்ஸில் எடுப்பாங்க. இவன் நிறைய கம்பெனிஸில் வந்து ஒரு சில ரோல்ஸே இருக்குது. மால்வேர் அனலிஸ்ட், மால்வேர் இன்ஜினியர், ரிவர்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் மால்வேர், அதாவது மால்வேர் அப்படின்னா என்ன, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த மால்வேரில் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நம்ம கேஷுவலாக சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி ஒரு ஃபைலை நீங்கள் சின்ன ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்களா, உடனே வைரஸ் ரோட்டில் அப்லோட் பண்ணுங்கள், வர ரிசல்ட்ஸ் வச்சு அதை கரெக்டாக தப்பாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஒரு கேஷுவலாக சொல்லுவோம். பட் இதுவே ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக வரும்போது, ஒரு கம்பெனியில் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் வரும்போது எப்படி அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் இருக்கும் பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், மால்வேர் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன். இது போகிறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு நம்ம சேனல் ஒரு வீடியோஸ் போட்டுருப்போம், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதில் நிறைய மால்வேர் கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயங்களை இங்கே நான் சொல்லிடுறேன். மால்வேர் அப்படிங்கிறது மலிஷியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலை வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வைங்க. டவுன்லோட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம சிஸ்டம் ஹேக் ஆகிடும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்ஸ்அப் டவுன்லோடர், வாட்ஸ்அப் சீன் டவுன்லோடர், இன்ஸ்டாகிராம் ஹேக்கர், ஃபேஸ்புக் ஹேக்கர், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, உங்கள் சைடில் டபுள் கிளிக் பண்ணுறீங்க, ஒருத்தருடைய சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்கு, ஒருத்தருடைய அப்ளிகேஷன் ஹேக் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிஸ்டம் நீங்களே ஹேக் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங் தான் அது. சரிங்களா? ஸோ இங்கே இந்த மாதிரி பர்பஸ்க்காக உங்கள் சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சிருப்பாங்க. அதில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இன்ஜெக்ட் ஆகிருக்கும். ஒரு சாஃப்ட்வேரில் ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் ஆகிருக்கும். அதுதான் மலிஷியஸ் சாஃப்ட்வேர். இதுதான் மால்வேர். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 4 டைப்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராஜன் இருக்குது, ரேட் இருக்குது, ரேன்சம் இருக்குது, ட்ராப்பர் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயங்களை பண்ணும். டைப்ஸ் ஆஃப் வைரஸில் நம்ம கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் மால்வேர். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மால்வேர் அனாலிசிஸ். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒரு சைபர் செக்யூரிட்டி டொமைனில், அதாவது நம்ம வந்து நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் சொல்லியிருப்போம், த்ரெட் ஹண்டிங் அந்த மாதிரி சொல்லியிருப்போம், த்ரெட் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லியிருப்போம். இப்போ இங்கே மால்வேர் ரிசர்ச்சர் அப்படின்னே ஒரு ரோல்ஸ் இருக்கும், மால்வேர் ஹண்டர் அப்படின்னே ஒரு ரோல்ஸ் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற இந்த சைபர் அட்டாக்ஸும் நடக்க தெரியுமா, இந்த ஃபைல் மூலமாக, அந்த ஃபிஷிங் இமெயில்ஸ் மூலமாக உங்களுக்குலாம் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வரும் தெரியுமா, அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு தனியாக ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த அட்டாக் சினாரியோலேருந்து நம்ம கம்பெனி எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சில ரிசர்ச் பண்ணி ஒரு டீம் வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீமுக்குள்ளே தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸில். சரிங்களா? இப்போ இங்கே வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் மால்வேர் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ இந்த மால்வேரில் வந்து ஒரு சில அனாலிசிஸும் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அனாலிசிஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை நான் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா, ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும், டைனமிக் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும், கோர் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும், பிஹேவியரல் அனாலிசிஸ். சரிங்களா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அனாலிசிஸ். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் நம்ம சொல்ல தெரியுமா. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணாமையே அந்த ஃபைலை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டிங் தி மெட்டா டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஃபைலை எதுவுமே பண்ணாமல், எக்ஸிக்யூட்டே பண்ணாமல் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. இன்றைக்கி .txt ஓகே, .txt எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க, அதோடைய என்ன மெத்தட் இருக்குது உள்ளார, அதை வந்து எங்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக்காக ஹோஸ்டட் எங்கேஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு ஏதாச்சும் ஹேஷ் ஃபைல்ஸ் இருக்கா, அதை வந்து எந்த மால்வேர் ஃபேமிலியோட அசோசியேட் ஆயிருக்கு, இதை வந்து எங்கேயாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணி வேறு என்விரான்மெண்ட்டில், சாண்ட் பாக்ஸிங் என்விரான்மெண்ட்டில் ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது தான் இந்த ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் டைனமிக் அனாலிசிஸ். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில டீபக்கர்ஸ், ஒரு டூல்ஸை வச்சு வந்து இந்த EXE ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ OLEDBGன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IDA Pro அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாச்சும் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கா, ஏதாச்சும் வந்து மலிஷியஸ் வேரியன்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறது அந்த டைனமிக் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் கோட் அனாலிசிஸ். இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணும்போது கீஜென், கிராக்கர் டூல், கிராக் கீஜென் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணுவீங்க தெரியுமா. அப்போ அந்த கீஜென் அப்படிங்கிற ஒரு ஃபைல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஒரு EXE வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் வந்து கீ ஸ்ட்ரிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கீயை வந்து ஒரு EXE ஃபைலை டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நடக்கும். அந்த EXEக்கு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் 3வது. 4வது என்னென்னா பிஹேவியரல் அனாலிசிஸ். இது வந்து ஒரு EXE எக்ஸிக்யூட் பண்ண உடனே அது என்ன பண்ணுது, சிஸ்டமை டார்கெட் பண்ணுதா, நெட்வொர்க்கை டார்கெட் பண்ணுதா, கம்ப்யூட்டரை டார்கெட் பண்ணுதா, இல்லை வந்து எக்ஸ்டர்னலாக எங்கேயாச்சும் கம்யூனிகேஷன் அவுட்பவுண்ட் கனெக்ஷன் போதா, இன்பவுண்ட்லேருந்து ஏதாச்சும் CNC சர்வர் போதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் அனாலிசிஸ். இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மால்வேர் அனாலிசிஸில் ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும்.
அது என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லலாம். இதில் ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 9 ஸ்டெப்ஸும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபைலை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா அது EXE மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது MP4 இருக்கலாம், அது வந்து XLS ஃபைலாக இருக்கலாம், PPTயாக இருக்கலாம், ZIP இருக்கலாம், RAR இருக்கலாம், இது எந்த மாதிரி ஃபைலாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபைலை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டாவது என்னென்னா அக்விசிஷன். இது வந்து ஒரு காப்பி எடுக்கிறோம். அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி நம்ம எடுத்து வச்சு பேக்கப் எடுத்து ஒரு காப்பி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக கண்டெய்ன்மெண்ட் பண்ணி வைக்கிறோம். அதாவது இந்த இடத்துல இருந்து வேறு எங்கேயுமே அதை ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அதுதான் அக்விசிஷன். மூணாவது என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி அனாலிசிஸ். இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராக்டிங் த மெட்டாடேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைனமிக் அனாலிசிஸ். இது வந்து டீபக்கர் வச்சு நம்ம ஆலி டீபக் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஐடியா ப்ரோ சொல்லியிருந்தோம் தெரியுமா? அந்த மாதிரி டீபக்கரை வச்சு எக்ஸிக்யூஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் கோட் அனாலிசிஸ். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் அனாலிசிஸும் டைனமிக் அனாலிசிஸும் ரெண்டாக ஒன்று சேர்ந்து பண்ணுறது அந்த கோட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் பிஹேவியரல் அனாலிசிஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டமையும் நெட்வொர்க்கையும் டார்கெட் பண்ணதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கீஜன் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு EXE ஃபைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். கடைசியாக போஸ்ட் அனாலிசிஸ். இது வந்து அனாலிசிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு இன்டர்னல் டீமுக்கு நம்ம செக்யூரிட்டி டீமுக்கு சப்மிட் பண்ணுவோம். இதுதான் இந்த 9 ஸ்டெப்ஸ். எதுலன்னா மால்வேர் அனாலிசிஸில். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஈவன் இன்றைக்கி கம்பெனிஸில் இந்த மால்வேர் அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் டிடெக்ஷன். இன்றைக்கி ஒரு த்ரெட்டு நம்ம வந்து படிக்கிறோம், எங்கேயோ பார்க்குறோம் அப்படின்னா இந்த த்ரெட்டுக்கிட்ட இருந்து இந்த இஷ்யூலேருந்து நம்ம கம்பெனி எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த மால்வேர் ஃபேமிலி ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ த்ரெட் டிடெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி. இந்த த்ரெட்லேருந்து எப்படி நம்மளுடைய பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செக்யூரிட்டி வந்து ஒரு கம்பெனியில் இருக்குன்னா எல்லாமே செக்யூர்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி அட்டாக் சினாரிஸும் இந்த மாதிரி மால்வேர்ஸையும் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்கும்பொழுது எதுக்கிட்டது நம்ம செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மால்வேர்னா இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த மாதிரியான லேயர்ஸ் எல்லாமே நம்ம சைடில் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். நாலாவது என்ன, ஏர்லி டிடெக்ஷன். இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரேன்சம்வேர் இன்றைக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரியோக் ரேன்சம்வேர் இன்றைக்கி வருதுன்னா இப்போ ரியோக் ரேன்சம்வேர் மாதிரியே அடுத்த வருஷம் புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரியோக் ரேன்சம்வேர் தான் பேசிக்ஸ் அப்படிங்கும்போது அந்த பேசிக்ஸுடைய அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போது அதனுடைய ஏர்லி டிடெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும். அதுவும் ஒரு சில அட்வான்டேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்கலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபொரன்சிக்ஸ். இன்றைக்கி வந்து ஃபொரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபொரன்சிக்ஸ் அப்படின்னா என்னென்னு. பட் இருந்தாலும் இங்கே இந்த மால்வேரில் ஒரு ஃபொரன்சிக்ஸ் பண்ணும்பொழுது எந்தெந்த ஃபைல்ஸ் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, எந்த ரெஜிஸ்ட்ரிஸ் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, எந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தெரிய வரும், இந்த அனாலிசிஸ் மூலமாக தெரிய வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதாவது கண்டிப்பாக எதுவும் இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். கரெக்டாக இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் இது வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங். இன்றைக்கி ஒரு மால்வேர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு 8 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடும். பட் ஒரு மால்வேர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 10 days எடுத்துப்பாங்க, 20 days 15 daysலாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, பிஹேவியரல் செக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நாளாக எடுத்துப்பாங்க. ஸோ டைம் கன்சியூமிங் ரொம்பவே இது இருக்கும். ரெண்டாவது என்னென்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். நம்ம இந்த அக்யூசேஷனில் சொல்லி வந்துருமா ப்ராப்பராக கண்டெய்ன்மெண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு. இப்போ ஒரு என்விரான்மெண்ட் நம்ம சைடில் வச்சுருக்கோம்னா இன்டர்னல் நெட்வொர்க்கில் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். பிகாஸ் என்ன அது பிஹேவியரில் எப்படி வந்து ஒர்க் ஆகும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு நமக்கு தெரியாத ஒரு சாம்பிள். அப்போ நம்ம திடீர்னு எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது அது உள்ளே இருக்கிற எல்லா சிஸ்டமையும் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மொத்த டேட்டாவும் போய்டும். ஸோ அதனால் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷனும் அதிகம். காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். மூணாவது, ஏன்னா ஒரு என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணுறோம், ஒரு சாண்ட் பாக்ஸிங் என்விரான்மெண்ட்டை நம்ம வச்சிருக்கணும். ஒரு மால்வேர் வந்து ஒரு வைரஸ்னு சொல்கிறோம், அந்த வைரஸ் நம்ம எண்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைன்னா அதை நம்ம காசை கொடுத்து ஆகணும். ஸோ காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் டிஃபிகல்ட் இதை வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மால்வேர் வரும், நாளைக்கு புது மால்வேர் வரும். அப்போ இது வந்து எவால்விங் ஸ்டேஜில் போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு விஷயம் அவுடேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு ஒன்று அப்டேட் ஆகிருக்கும். அப்போது ஒவ்வொரு டைமும் எவால்விங் ஆகிட்டே இருக்கிறதுனால இதை ப்ராப்பராக கண்டுபிடிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபால்ஸ் பாசிட்டிவ். இன்றைக்கி ஓகே இந்த டிடெக்ஷன் சிக்னேச்சர் வந்துச்சுன்னா உடனே நீ வந்து அலாரம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிடெக்ஷன் சிக்னேச்சர் எழுதிடுறாங்க. ஆனால் அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக நிறைய வரும்பொழுது சும்மா உங்களுக்கு அலாரம் வரும். இது வந்து மால்வேர் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு வரும்போது ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும் இந்த மால்வேர் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அப்படின்னா என்ன, ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இதுக்கு எப்படி நேம் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சான்ஸில் ஃபார் 518, ஃபார் 585, ஃபார் 610, ஃபார் 710 இந்த 4 சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஸ்டம் ஃபாரன்சிக்ஸு,
இந்த மாதிரி ஃபாரன்சிக்ஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் சைடில் வந்து என்டையராகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இன்கேஸ் நீங்கள் மால்வேர் அனாலிசிஸ் டொமைன்குள்ளே போனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன டெசிக்னேஷன் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக செக்யூரிட்டி ஆப்ரேஷனுக்குள்ள மால்வேர் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியராக இருக்கலாம், அதுக்கப்புறம் அஃபென்சிவ் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் உங்களுக்கு டைட்டில் கொடுத்து ஆனால் உள்ள டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி என்ன ரோலுக்கு உங்களுக்கு எடுக்கிறாங்க, உள்ளே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, மால்வேர் அப்படின்னு என்னென்னு தெரிய வந்திருக்கும், அனலைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிய வந்திருக்கும், டைப்ஸ் தெரிய வந்திருக்கும், ஸ்டெப்ஸ் தெரிய வந்திருக்கும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கணும், என்ன டெசிக்னேஷன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இதுக்குள்ளே நான் போகணும், இந்த சர்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அடுத்து உங்கள் கெரியரை பார்த்தீங்கன்னா அடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது சர்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.